ஐசான் ரஃபா, அத்தனை கண்களும் ரஃபாவை நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னா என்ன? இது இப்போ நடக்கிறது இல்ல, 8 மாசமா நடந்துட்டு இருக்கு. பலஸ்தீன்ல இருக்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறத நம்ம கண் முன்னாடி பாத்துட்டே இருக்கோம். தொடர்ந்து குண்டு வெடிப்பு நடக்குது. அங்க இருக்க மக்களுக்கு உணவு கொடுக்காம, நீர் கொடுக்காம, ஜீனோசைடு, பசியினாலையும் பட்டினினாலையும் இறக்குறத கண் முன்னாடி பாக்குறோம். இப்போ ரஃபா, காசால இருந்த மக்கள் தொடர் குண்டுவெடிப்பினால சேஃப் ஜோன் சொல்லப்பட்ட உணர்வாவுக்கு குடிபெயர்ந்தாங்க. அங்க தொடர்ந்து 7 குண்டுகள் மூலமா ஒரே நைட்ல இஸ்ரேல் தாக்கியிருக்கு. அந்த கேம்ப் முழுக்க தீப்பற்றி இருந்த காட்சிகளை நம்ம கண் முன்னாடி பாக்குறோம். ஒரு குழந்தைக்கு தலை இல்லாம அந்த குழந்தைய தந்தை தூக்கி இருக்க காட்சிகளை நம்ம கண் முன்னாடி பாக்குறோம். பலஸ்தீன்ல இருக்க மக்கள் எதனால இவ்ளோ கஷ்டங்களையும் தாங்கிக்கிறாங்க? ஒரே ஒரு காரணம், மஸ்ஜிதுல் அக்ஸால தொழுகை நடத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக. முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் சகோதரர்கள். அவங்களுக்கு நடக்கக்கூடிய கஷ்டம் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம். அங்க ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்காக அவ்வளவு வேதனைகளையும் பொறுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யணும். பாலஸ்தீனை நிச்சயமா முஸ்லிம்கள் வெற்றி கொள்வாங்க. அந்த தருணத்துக்காக காத்திருப்போம். அல்லாஹ் கிட்ட உதவியை தேடுவோம். இந்த மக்களுக்காக, இந்த மக்களின் ஆறுதலுக்காக அல்லாஹ் கிட்ட அதிகமா உதவி தேடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.